Hello guys, நிறைய பேர் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்படி பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஷெட்யூல்ஸ் போடணும். பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம ஷெட்யூல் 1லேருந்து 12 வரைக்கும் போடணும். இப்போ ஷெட்யூல்ஸ்லாம் என்னென்ன ஷெட்யூல்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஷெட்யூல் 1 கேபிட்டல்னாலே ஷேர் கேபிட்டல்லாம் வரும். நெக்ஸ்ட்டு ஷெட்யூல் 2 ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ். ரிசர்வ்னா ரிசர்வ் ஃபண்ட் ஏதாச்சும் கொடுத்துருந்தாங்கன்னா ரிசர்வில் வரும். நெக்ஸ்ட்டு நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் போடுவோம்ல, ட்ரான்ஸ்ஃபர் டு ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ்ன்ட்டு. ஸோ அந்த ரிசர்வும் இங்கே தான் வரும். நெக்ஸ்ட்டு சர்ப்ளஸ்னாலே ப்ராஃபிட். அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் நம்ம கடைசியாக பேலன்ஸ் கேரிட் ஓவர் டு பேலன்ஸ் ஷீட்டுன்னு காமிச்சிருப்போம்ல ஒரு அமௌண்ட்டு, அந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு சர்ப்ளஸில் காமிக்கணும். நெக்ஸ்ட்டு டெபாசிட்னா அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க டெபாசிட்ஸ்ன்னு கொஷின்லேயே. ஸோ ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பாரோயிங்ஸ்னாலும் சேம், அவங்களே கொஷினில் பாரோயிங்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஷெட்யூல் 5 அதர் லயபிலிட்டிஸ் அண்ட் ப்ரொவிஷன். இதில் என்ன வரும்னா, ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் இருக்குல்ல அதுவும், அதுக்கப்புறமா ப்ரொவிஷன்னா டேக்ஸு, இது ரெண்டும் வரும். நெக்ஸ்ட்டு ஷெட்யூல் 6 கேஷ் அண்ட் பேலன்சஸ் வித் ஆர்பிஐ பேங்க்குக்கான பேலன்ஸ் ஏதாச்சும் கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு கேஷ்ன்றதுனால கேஷ் இன் ஹேண்ட் வரும். நெக்ஸ்ட்டு ஷெட்யூல் 7 பேலன்சஸ் வித் பேங்க்ஸு அண்ட் மணி அட் கால் அண்ட் ஷார்ட் நோட்டீஸ். இது எல்லாமே ஒன்று ஷார்ட் நோட்டீஸ்க்கான அமௌண்ட், இல்லைனா மணி அட் கால்க்கான அமௌண்ட்டு, இல்லைனா பேலன்ஸ் வித் பேங்க்னா கேஷ் அட் பேங்க்கு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, இல்லைனா பேங்க் பேலன்ஸ்னும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்துச்சுன்னா இந்த ஷெட்யூலில் நம்ம காமிக்கணும். நெக்ஸ்ட்டு ஷெட்யூல் 8 இன்வெஸ்ட்மெண்ட்னாலும் இன்வெஸ்ட்மெண்ட்னே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு அட்வான்சஸ்னால் செக்யூர்டு லோன்ஸு, அதுக்கப்புறமா கேஷ் கிரெடிட்ஸு இதெல்லாம் வந்திருக்கும். இது கூட நம்ம என்ன பண்ணோன்னா மைனஸ் பேட் டெப்ட்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, அதை மைனஸ் பண்ணி காமிச்சிடணும். நெக்ஸ்ட்டு ஃபிக்ஸ்ட் அசட்னா நம்மளுக்கே தெரியும்ல, பிளான்ட் அண்ட் மிஷினரி, ஃபர்னிச்சரு, ப்ரிமிசஸ்ஸு இதெல்லாம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஃபிக்ஸ்ட் அசட், அதாச்சும் டேஞ்சபிள் இன்டேஞ்சபிள் அசட்ஸு. நெக்ஸ்ட்டு அதர் அசட்டுன்னு வரும்போது மற்ற அசட்ஸ் எல்லாமே அதர் அசட்ஸில் வரும். கண்டிஜென்ட் லயபிலிட்டிஸ்ன்றப்போ நம்மளுக்கு அக்செப்டன்ஸ் அண்ட் என்ரோஸ்மெண்ட் வரும். ஸோ இந்த ஷெட்யூல்ஸ்லாம் நம்ம பேலன்ஸ் ஷீட்காக ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ சம்குள்ளே போகலாம். நம்ம illustration 18 தான் பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 12.64 இருக்க சம்ம. இங்கே இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா ட்ரையல் பேலன்ஸில் இதில் இருந்து நம்ம மெட்ராஸ் பேங்க் லிமிட்டட்கான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டையும் பேலன்ஸ் ஷீட்டையும் ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க. டேட் 31/12/2020 கொடுத்துட்டாங்க. இது டெபிட்டு, இது கிரெடிட்டு. இங்கே ருபீஸ் இன் 1000ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எல்லா அமௌண்ட் கூடயும் 3 zeros நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, இஷ்யூடு கேபிட்டல்னு சொல்லிட்டு 20,000 ஷேர்ஸை 100 ஈச்சுக்கு விற்றுருக்காங்க. அப்போ இது எந்த ஷெட்யூலில் வரும், ஷெட்யூல் 1 வரும். நெக்ஸ்ட்டு மணி அட் கால் அண்ட் ஷார்ட் நோட்டீஸ் அங்கேயே மென்ஷன் பண்ணிட்டாங்களே, இது ஷெட்யூல் 7. நெக்ஸ்ட்டு ரிசர்வ் ஃபண்ட்னாலே ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸா, அப்போது இதோட ஷெட்யூல் 2. நெக்ஸ்ட்டு கேஷ் இன் ஹேண்ட்னா ஷெட்யூல் 6. நெக்ஸ்ட்டு டெபாசிட் அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க, டெபாசிட்னா ஷெட்யூல் 3. கேஷ் அட் பேங்க் அது ஷெட்யூல் நம்பர் 7. நெக்ஸ்ட்டு பாரோயிங்ஸ் ஃப்ரம் எஸ்பிஐன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இது பாரோயிங்ஸில் வரும், ஷெட்யூல் 4. நெக்ஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் இன் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், இன்வெஸ்ட்மெண்ட்னே கொடுத்துட்டாங்க, அப்போ ஷெட்யூல் 8 இது. நெக்ஸ்ட்டு செக்யூர்டு லோன்ஸ்னால் நான் என்ன சொன்னேன், அட்வான்சஸ், அப்போ இது ஷெட்யூல் 9. நெக்ஸ்ட்டு கேஷ் கிரெடிட்ஸ், இதுவும் சேம் தான், அட்வான்சஸில் தான் வரும், ஷெட்யூல் 9. நெக்ஸ்ட்டு ப்ரிமிசஸ் லெஸ் டிப்ரிசியேஷன், ப்ரிமிசஸ்ன்றது நம்மளுக்கு ஃபிக்ஸ்ட் அசட், ஸோ ஷெட்யூல் 10. அதே மாதிரி ஃபர்னிச்சரும் நம்மளுக்கு ஃபிக்ஸ்ட் அசட், ஸோ ஷெட்யூல் 10. நெக்ஸ்ட்டு ரெண்ட்டு பாருங்கள், நம்மளுக்கு டெபிட்லேயும் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, கிரெடிட்லேயும் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போது டெபிட்டில் இருக்கிறது பேங்க்குன்றது நாமினல் அக்கௌண்ட்டா, ஸோ டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். அப்போ டெபிட்டில் இருக்கிறது அவங்களுக்கு எக்ஸ்பென்சஸ். அப்போது இது எந்த ஷெட்யூலில் வரும்னா ஷெட்யூல் 16 வரும், ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸில் டெபிட் பேலன்ஸு. அப்போது கிரெடிட் ஆல் இன்கம் அண்ட் கெயின்ஸா, அப்போது இது பேங்க்குக்கு அதர் இன்கமில் வரும். அதர் இன்கமோட ஷெட்யூல் 14.
நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிஸ்கவுண்ட். இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிஸ்கவுண்ட்னாலே ஷெட்யூல் 13. நெக்ஸ்ட்டு கமிஷன் அண்ட் ப்ரோக்கரேஜ் வந்து அதர் இன்கமில் வரும். ஸோ ஷெட்யூல் 14. நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் பெய்ட் ஆன் டெபாசிட். பெய்டுன்னு வந்திருக்கு. அப்போ இது வந்து என்னது? இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட். அப்போ ஷெட்யூல் நம்பர் 15. நெக்ஸ்ட்டு சேலரி அண்ட் அலவன்ஸ் பெய்டு டு ஸ்டாஃப். ஷெட்யூல் நம்பர் 16. இது வந்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் பெய்டுன்னு வந்திருக்கு. அப்போது இது வந்து என்னது? ஷெட்யூல் 15 இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட். ஆடிட் ஃபீஸு ஷெட்யூல் 16. நெக்ஸ்ட்டு டைரக்டர் ஃபீஸுமே நம்மளுக்கு ஷெட்யூல் 16 தான். நான் பேங்கிங் அசட். அசட் இது வந்து அதர் அசட்டா. ஸோ ஷெட்யூல் நம்பர் 11ல் வரும். நெக்ஸ்ட்டு டிப்ரிசியேஷன். இது மொத்தமே வந்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் தான். ஸோ ஷெட்யூல் நம்பர் 16ல் வரும். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 20,000 வந்து டவுட்ஃபுல் டெப்ஸா. நெக்ஸ்ட்டு 10,000 வந்து பில்ஸ் டிஸ்கவுண்டட் கொடுத்துருக்காங்க. டேட் வந்து 31/12/2020 கொடுத்துருக்காங்களா. அப்போ இது வந்து க்ளோசிங் ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட். நெக்ஸ்ட்டு வந்து அக்செப்டன்ஸ் அண்ட் என்ரோஸ்மெண்ட்னா எது வரும்னு சொல்லியிருக்கேன்? ஷெட்யூல் 12 கண்டிஜென்ட் லயபிலிட்டிஸில் வரும். நெக்ஸ்ட்டு டாக்ஸஸ்க்கு வந்து 60,000 கொடுத்துருக்காங்க. சம்குள்ளே போகலாமா? நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறமா தான் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு எப்பயும் போல் ஷெட்யூல் 13ல் இருந்தால் ஆரம்பிக்கணும். ஷெட்யூல் 13, 14, 15, 16 இந்த 4 ஷெட்யூலும் போட்டால் தான் நம்மளால் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ இந்த 4 ஷெட்யூலையும் போட்டதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறமா தான் ஷெட்யூல் 1லேருந்து 12 வரைக்கும் போடணும் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஷெட்யூல் 13 போடலாம். இன்ட்ரெஸ்ட் அண்ட். இதில் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிஸ்கவுண்ட் வரும். இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னா 8 lakh. நெக்ஸ்ட்டு க்ளோசிங் ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்களா, அதை வந்து மைனஸ் பண்ணிக்கணும். மைனஸ் க்ளோசிங் ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட். இதோட அமௌண்ட் வந்து 10,000 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 7,90,000. நெக்ஸ்ட்டு வந்து ஷெட்யூல் 14 அதர் இன்கம். இதில் என்னென்னலாம் வரும்னா கமிஷன் அண்ட் ப்ரோக்கரேஜ். இதோட அமௌண்ட் வந்து 70,000. நெக்ஸ்ட்டு ரெண்ட் வரும். ரெண்ட்டு கிரெடிட்டில் இருக்கிறது வரும் 60,000. இவ்வளோதான் அதர் இன்கமில் வரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 1,30,000 கிடைக்கும். ஷெட்யூல் 15 வந்து இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட். இதில் என்னென்னலாம் வரும்னா இன்ட்ரெஸ்ட் பெய்ட் ஆன் டெபாசிட். இதோட அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 3 lakh. நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் பெய்ட் ஆன் பாரோயிங்ஸ். இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னா 50,000. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு 3,50,000. நெக்ஸ்ட்டு வந்து ஷெட்யூல் 16 ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். இதில் என்னெல்லாம் வரும்னா ஃபஸ்ட்டு ரெண்ட்டு. டெபிட் சைடில் இருந்த அமௌண்ட் போடணும் 5,000. நெக்ஸ்ட்டு ஆடிட் ஃபீஸு. இதுக்கு எவ்வளோ அமௌண்ட்னா 10,000. டைரக்டர்ஸ் ஃபீஸு. இதுக்கு எவ்வளோ அமௌண்ட்னா 8,000. நெக்ஸ்ட்டு டிப்ரிசியேஷன் ஆன் பேங்க்ஸ் ப்ராப்பர்ட்டி. இதுக்கு எவ்வளோ அமௌண்ட்னா 13,000. நெக்ஸ்ட்டு பிரிண்டிங். இதுக்கு வந்து 3,000. அட்வர்டைஸ்மெண்ட். இதோட அமௌண்ட் வந்து 1,000. ஸ்டேஷ்னரி. இதோட அமௌண்ட் வந்து 5,000. நெக்ஸ்ட்டு போஸ்டேஜ் அண்ட் டெலகிராம்ஸ். இதோட அமௌண்ட் வந்து 2,000. அதர் எக்ஸ்பென்சஸ் 3,000. சாலரிஸ் அண்ட் அலவன்ஸ் 1,50,000. அவ்வளோதான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு 2 lakh கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ப்ரொவிஷன் அண்ட் கண்டிஜென்சிஸ். இதில் வந்து ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ஸ் 20,000. நெக்ஸ்ட்டு ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ் 60,000. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 80,000 கிடைக்கும். இப்போ நம்ம மெயின் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதோட ஃபார்மேட் பர்டிகுலர் ஷெட்யூல் நம்பர் ருபீஸ். இதில் ஃபஸ்ட்டு இன்கம். இன்கமில் இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டு. இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டோட ஷெட்யூல் நம்பர் 13. எவ்வளோ அமௌண்ட் நம்ம கண்டுபிடிச்சோன்னா 7,90,000. நெக்ஸ்ட்டு அதர் இன்கம். ஷெட்யூல் நம்பர் 14. எவ்வளோ அமௌண்ட் கண்டுபிடிச்சோன்னா 1,30,000.
இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 9,20,000 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பெண்டிச்சர். எக்ஸ்பெண்டிச்சரில் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட் ஷெட்யூல் நம்பர் 15 எவ்வளோ அமௌண்ட் கண்டுபிடிச்சோன்னா 3,50,000. நெக்ஸ்ட்டு ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் ஷெட்யூல் நம்பர் 16 எவ்வளோ அமௌண்ட் கண்டுபிடிச்சோன்னா 2 lakh. நெக்ஸ்ட்டு ப்ரொவிஷன் அண்ட் கண்டிஜென்சிஸ் வந்து ஷெட்யூல் நம்பர் இல்லை, எவ்வளோ அமௌண்ட் கண்டுபிடிச்சோன்னா 80,000. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணால் நம்மளுக்கு 6,30,000 கிடைக்கும். இன்கம்மை விட எக்ஸ்பெண்டிச்சர் கம்மியாக இருக்குது, ஸோ நம்மளுக்கு நெட் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆர் லாஸ். நெட் ப்ராஃபிட் இன்கமோட டோட்டல் எவ்வளோ 9,20,000 மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சரோட டோட்டல் 6,30,000. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 2,90,000 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் ப்ராட் ஃபார்வர்டு. இது வந்து கொடுக்கல நம்மளுக்கு, ஸோ ஐஃபன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு அப்ராப்ரியேஷன் ட்ரான்ஸ்ஃபர் டு ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ். ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ்னாலே எப்பயுமே நம்ம நெட் ப்ராஃபிட்லேருந்து 25% எடுத்துக்கணும். நெட் ப்ராஃபிட் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 2,90,000 இன்டூ 25/100%ன்றதுனால கீழே 100. இப்போ இதை நம்ம கேல்குலேட் பண்ணோம்னா நம்மளுக்கு 72,500 rupees கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் டு அதர் ரிசர்வ். இதுக்கான அமௌண்ட் வந்து கொடுக்கல, ஸோ ஐஃபன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் டு கவர்மெண்ட் ஆர் ப்ரப்போஸ்டு டிவிடெண்ட். இதுக்குமே அமௌண்ட் கொடுக்கல, ஸோ ஐஃபன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் கேரிட் ஓவர் டு பேலன்ஸ் ஷீட். நம்ம வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு என்ன டோட்டல் கிடச்சிச்சோ அதே தான் அப்ராப்ரியேஷனுக்குமே டோட்டலாக போட்டுப்போம். ஸோ 2,90,000 அப்படியே இங்கேயும் போட்டுக்கணும். இதில் இருந்து நம்ம ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ்ஸ் 72,500 மைனஸ் பண்ண போகிறோம். மைனஸ் பண்ணோன்னா தான் நம்மளுக்கு வந்து பேலன்ஸ் கேரிட் ஓவர் டு பேலன்ஸ் ஷீட் கிடைக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து 2,17,500 rupees கிடைக்கும். இதை எடுத்துகிட்டு போய் நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸில் காமிக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், அதனால ஷெட்யூல்ஸ் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஷெட்யூல் 1 வந்து கேபிட்டல். இதில் என்ன வரும்னா ஷேர் கேபிட்டலோட அமௌண்ட் வரும். ஷேர் கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 20 lakh. ஷெட்யூல் 2 வந்து ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ். ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸில் ரிசர்வ் ஃபண்ட் வரும். ரிசர்வ் ஃபண்டோட அமௌண்ட் வந்து 7 lakh. நெக்ஸ்ட்டு ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸில் கண்டுபிடிச்சோம்ல அந்த ரிசர்வ், அது எவ்வளோ கண்டுபிடிச்சோன்னா 72,500. நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம 2,17,500 கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணால் நம்மளுக்கு 9,90,000 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஷெட்யூல் 3 வந்து டெபாசிட். டெபாசிட்ஸ் தான் வரும். அதோட அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 2,500 கொடுத்துருக்காங்க. ஷெட்யூல் 4 வந்து பாரோயிங்ஸ். பாரோயிங்ஸில் என்ன வரும்னா பாரோயிங் ஃப்ரம் SBI வரும். அதோட அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 500. ஷெட்யூல் 5 வந்து அதர் லயபிலிட்டிஸ் அண்ட் ப்ரொவிஷன். இதில் என்ன வரும்னா ஃபஸ்ட்டு ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட். இதோட அமௌண்ட் எவ்வளோனா 10,000. நெக்ஸ்ட்டு ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ். இதோட அமௌண்ட் எவ்வளோனா 60,000. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா 70,000. ஷெட்யூல் 6 வந்து கேஷ் அண்ட் பேலன்சஸ் வித் RBI. இதில் வந்து கேஷ் இன் ஹேண்ட் வரும். இதோட அமௌண்ட் எவ்வளோனா 6,50,000. ஷெட்யூல் 7 வந்து பேலன்சஸ் வித் பேங்க் அண்ட் மணி அட் கால் அண்ட் ஷார்ட் நோட்டீஸ். இதில் என்ன வரும்னா ஃபஸ்ட்டு கேஷ் அட் பேங்க். கேஷ் அட் பேங்க் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 9,50,000 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மணி அட் கால் அண்ட் ஷார்ட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இதோட அமௌண்ட் எவ்வளோனா 8 lakh. இப்போ இது ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணோன்னா நம்மளுக்கு 17,50,000 கிடைக்கும். இப்போ ஷெட்யூல் 8 வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இன் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் கொடுத்துருந்தாங்களே அது வரும். எவ்வளோ அமௌண்ட்னா 9 lakh.
ஷெட்யூல் 9 வந்து அட்வான்சஸ். அட்வான்சஸில் என்ன வரும்னா ஃபஸ்ட்டு செக்யூர்டு லோன்ஸ், அதோட அமௌண்ட் எவ்வளோனா 15 lakh. நெக்ஸ்ட்டு கேஷ் கிரெடிட்ஸ், இதோட அமௌண்ட் எவ்வளோனா 5 lakh. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் 20 lakh. இதோட மைனஸ் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ் இருந்துச்சுல, அதை மைனஸ் பண்ணிக்கணும். டவுட்ஃபுல் டெப்ஸ் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க 20,000. நம்மளுக்கு வந்து இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 19,80,000 இருக்கும். நெக்ஸ்ட்டு ஷெட்யூல் 10 ஃபிக்ஸ்ட் அசட். இதில் என்ன வரும்னா ஃபர்னிச்சர். ஃபர்னிச்சரோட அமௌண்ட் வந்து 1,20,000. நெக்ஸ்ட்டு ப்ரிமிசஸ், இதோட அமௌண்ட் வந்து 5,80,000. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு 7 lakh கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஷெட்யூல் 11 அதர் அசட். அதர் அசட்டில் வந்து நான் பேங்கிங் அசட் வரும். இதோட அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 80,000. நெக்ஸ்ட்டு ஷெட்யூல் 12 கண்டிஜினன்ட் லயபிலிட்டிஸ். இதில் வந்து அக்செப்டன்ஸ் அண்ட் என்ரோஸ்மெண்ட் வரும். இதோட அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 4 lakh. இப்போ வந்து நம்ம மெயின் பேலன்ஸ் ஷீட் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதோட ஃபார்மேட் வந்து பர்டிகுலர் ஷெட்யூல் நம்பர் ருபீஸ். ஃபஸ்ட்டு வந்து கேபிட்டல் அண்ட் லயபிலிட்டிஸ், இதுக்கு கீழே கேபிட்டல். அதோட ஷெட்யூல் நம்பர் 1 அமௌண்ட் வந்து எவ்வளோ கண்டுபிடிச்சோன்னா 20 lakh. நெக்ஸ்ட்டு ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ். ஷெட்யூல் நம்பர் 2 எவ்வளோ அமௌண்ட் கிடச்சிச்சுன்னா 9,90,000. நெக்ஸ்ட்டு டெபாசிட்ஸ் நம்பர் 3 எவ்வளோ அமௌண்ட் கிடச்சிச்சுன்னா 25 lakh. நெக்ஸ்ட்டு பாரோயிங்ஸ். ஷெட்யூல் நம்பர் 4 எவ்வளோ அமௌண்ட் கிடச்சிச்சுன்னா 5 lakh. அதர் லயபிலிட்டிஸ் அண்ட் ப்ரொவிஷன். இதோட ஷெட்யூல் நம்பர் 5 எவ்வளோ அமௌண்ட் கிடச்சிச்சுன்னா 70,000. ஸோ லயபிலிட்டி சைடு இவ்வளோ தான். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து 60,60,000 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு வந்து அசட். அசட்ஸில் ஃபஸ்ட்டு கேஷ் அண்ட் பேலன்ஸ் வித் RBI. இதோட ஷெட்யூல் நம்பர் 6 எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு கிடச்சிச்சுன்னா 6,50,000. நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் வித் பேங்க் அண்ட் மணி அட் கால் அண்ட் ஷார்ட் நோட்டீஸ். இதோட ஷெட்யூல் நம்பர் 7 எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு கிடச்சிச்சுன்னா 17,50,000. இன்வெஸ்ட்மெண்ட். ஷெட்யூல் நம்பர் 8 எவ்வளோ அமௌண்ட்னா 9 lakh. நெக்ஸ்ட்டு அட்வான்சஸ். ஷெட்யூல் நம்பர் 9 எவ்வளோ அமௌண்ட்னா 19,80,000. நெக்ஸ்ட்டு ஃபிக்ஸ்டு அசட். இதோட ஷெட்யூல் நம்பர் 10 எவ்வளோ அமௌண்ட்னா 7 lakh. நெக்ஸ்ட்டு அதர் அசட். இதோட ஷெட்யூல் நம்பர் 11 எவ்வளோ அமௌண்ட்னா 80,000. ஸோ அசட் சைடு இதெல்லாம் தான் வரும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து 60,60,000 rupees கிடைக்கும். லயபிலிட்டி சைடும் அசட் சைடும் டேலி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு கண்டிஜினன்ட் லயபிலிட்டிஸை கீழே போட்டுக்கணும். அதோட ஷெட்யூல் நம்பர் வந்து 12. அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடச்சிச்சு 4 lakh. நெக்ஸ்ட்டு பில்ஸ் ஃபார் கலெக்ஷன். இது வந்து இந்த சம்மில் கொடுக்கல. இதுக்கு வந்து ஷெட்யூல் நம்பர்லாம் கிடையாது. அமௌண்ட் இல்லாததுனால நில்லுன்னு காமிக்கணும். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.